ஹாய் கைஸ், நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 50, டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th April 2026. நம்ம பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்டாக்கு, டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,32,515. ஓவரால் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,98,283. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 65,800 கிட்டே இருக்குது. டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,400 கிட்டே இருக்குது. இது ஒன்று டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகினராக இருந்தால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா எடுத்த உடனே டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ ரெட்டில் வந்ததுன்னா நீங்கள் மார்க்கெட் விட போயிடுவீங்க. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எஸ்ஐபி மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 6 monthலேருந்து 1 year கிட்டே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக் எதுன்னு இப்போ பார்க்கலாம். பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெல் பார்த்தீங்கன்னா ஒரு 12,376, ஏஜிஐ பார்த்தீங்கன்னா ஒரு 11,000, லாரஸில் பார்த்தீங்கன்னா 8,567, ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 5,580 கிட்ட ப்ளஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 3,300, ரிலாக்ஸோ ஒரு 1,572, ஐடிசி ஒரு 1,495, ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 807 கிட்ட பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்கு வரீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,73,736 பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,98,282 இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 24,546. நேற்றோட சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 1,276 மைனஸில் இருக்குது. டே சேஞ்சஸில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு யூடிஐ நிஃப்டி 50 அரௌண்ட் ஒரு 1,116 கம்மியாக இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 145, மோத்திலால் ஓஸ்வால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா ஏறி இருக்குது. குவான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரூபா கிட்டே இறங்கியிருக்கு. இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோட மோஸ்ட் ஆஃப் த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்மால், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மிட் கேப் அந்த மாதிரி. ஏன்னா மிட் கேப்பும் இந்த மல்டி அசெட் ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் பார்த்தீங்கன்னா 2021 நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அதனால என் போர்ட்ஃபோலியோ ஒரு வேளை ப்ளஸில் இருக்கலாம். பெரிய போர்ட்ஃபோலியோ இல்லைனாலும் ப்ளஸில் இருக்கலாம். நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ ரெட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கூடிய சீக்கிரம் மார்க்கெட் புல்ரன் ஆகும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக க்ரீன் ஆகும். தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. என்னோட மோஸ்ட் ஆஃப் த அலோகேஷன் லார்ஜ் கேப்பில், ஸ்மாலு, மிட் கேப்பில் இருக்குது. இது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிகினரான மோஸ்ட்லி லார்ஜ் கேப்பில் இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு இதே மாதிரி நீங்கள் அலோகேஷன் மாற்றிக்கலாம். இது என்னோடய மியூச்சுவல் ஃபண்டு. நெக்ஸ்ட்டு என்னோட டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $420, கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $548, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு $127.97 கிட்டே இருக்குது. இதை நம்ம இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண 36,700, கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50,000 கிட்டே இருக்குது. இதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஓவரால் 14,000 கிட்டே இருக்குது. இதில் நேற்று சேஞ்சஸ் பாருங்கள், ஒரு $7.46 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மோர் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்றதை ஞாபகம் வச்சுட்டு இன்கேஸ் வேணும்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நான் யூஸ் பண்ணுற ஆப்போ வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுற அவசியம் இல்லை. இது எதுவுமே உங்களுக்கு ப்ரொமோஷனும் இல்லை. நான் இதை இன்வெஸ்ட் பண்ணுறதை என் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு மார்க்கெட் நாலேஜ் கற்றுக்குங்க. எல்லா நியூஸும் பாருங்கள். நியூஸ் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குங்க. நானும் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போவும் கற்றுக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ. இல்லை 1,98,200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ஸ்டாக்கு, 1,98,200 மியூச்சுவல் ஃபண்டு, யூஎஸ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000. ஓவரால் பார்த்தீங்கன்னா 4,46,400 நம்ம ஓவரால் வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணது ப்ளஸ் ரிட்டர்னோட சேர்த்து. அது ஃபஸ்ட் ஒன் மைல்ஸ்டோன் 5 lakhs ரீச் பண்ண நமக்கு இன்னும் 53,600 தேவைப்படுது. அதுவும் நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். அடுத்த மைல்ஸ்டோன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நீங்களே உங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவும் போகாமல் இன்வெஸ்டிங் போங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.